கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இன்றைக்கி கேஎஃப்சி போய் ஃப்ரைட் சிக்கன் வாங்கியிருக்கோம். இதில் 4 பீஸ் இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறனால எங்களுக்கு 4 பீஸ் சரியாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் நல்ல பெருசாகவும் இருந்துச்சு, கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இது கூட கெச்சப் பாக்கெட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் சிக்கன் அப்படியே சாப்பிட்றத விட கெச்சப்போட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் சிக்கன் வாங்கி இந்த கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீட்லேயே நம்ம கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. சூடாகவும் சாப்பிட்லாம். யாராருக்கெல்லாம் கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரைட் சிக்கனை அப்படியே சாப்பிட்றத விட கெச்சப்போட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எங்கள் பொண்ணு நல்லா டிராயிங் வரைவாளுங்க. இன்றைக்கி டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தா. இந்த பிக்சரை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வீடியோ முடியறதுக்குள்ள இது என்ன பிக்சர்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சம்மர் லீவ்லாம் உங்கள் வீட்டில் குட்டீஸுகள் லீவில் இருப்பாங்க. வெயிலில் விளையாடாமல் வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் டிராயிங் வரைய சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் வரைவாங்க. அவ்வளோதாங்க. இது என்ன பிக்சர்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மகாத்மா காந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.